வணக்கம். உங்களோட வாழ்க்கையில மத்தவங்களுக்கு புடிச்ச மாதிரி நம்மளால வாழவே முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ பதிவு உங்களுக்காக தான். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா கேளுங்க. நம்மள இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மள சுத்தி இருக்கிற எல்லாரையும் நம்ம திருப்திப்படுத்தணுங்க. எல்லாருக்கும் புடிச்ச மாதிரி நம்ம நடந்துக்கணும் அப்படின்னு நம்மள நாம நெறைய விஷயத்துல மாத்திக்குவோம். நமக்கே பிடிக்கலனாலும் அடுத்தவங்களுக்காக சில விஷயங்களை நாம மாத்திக்குவோம். ஆனா கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு விஷயம் புரியவே புரியாதுங்க. நாம என்னதான் எல்லாருக்காகவும் எல்லா விஷயத்தையும் மாத்திக்கிட்டாலும் இங்க யாருமே திருப்தி ஆக மாட்டாங்க அப்படிங்கிறத என்னைக்கு நாம உணர ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதே கிடையாதுங்க. இங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுயமரியாதையை இழந்து சில இடத்துல நாம நடிக்க வேண்டி இருக்குங்க. அப்படி வாழ்றத விட சில பேருக்கு மட்டும் பிடிச்ச மாதிரி தன்மானத்தோடு வாழ்ந்துட்டு போறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறத நாம கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதை புரிஞ்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிரச்சனையே கிடையாது. நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்னன்னா, அடுத்தவங்க மதிக்கணும், அடுத்தவங்க நம்மளை பெருசா நினைக்கணும் அப்படின்னு நம்மளை நாமளே கஷ்டப்படுத்திக்கிறோங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே நம்ம வாழ்க்கை நிம்மதியா சிறப்பா இருக்கும் அப்படிங்கிறத தயவு செஞ்சு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி மற்றவங்களோட எல்லா தேவைகளையும் நாம பூர்த்தி பண்ணினாதான் நாம அடுத்தவங்களுக்கு நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்க. நம்மளை பத்தி நல்லவங்கங்கிற ஒரு பேர் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களோட எல்லா விஷயத்தையும் நம்ம பூர்த்தி பண்ணணும். அவங்களோட தேவைகள் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றி கொடுத்தோம்னா நம்ம நல்லவங்க, அப்படி இல்லைன்னா நம்ம கெட்டவங்க அப்படின்னு சில பேர் நம்மளை விமர்சனம் பண்றாங்க. அப்படின்னா அப்படி உங்களை வருத்திக்கிட்டு தான் நீங்க எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் செஞ்சு கொடுத்து நீங்க நல்லவங்கங்கிற பேர் வாங்கணும்னா அப்படிப்பட்ட ஒரு நல்லவங்கிற பேரே தேவையில்லைன்னு முடிவிடுங்க. இது நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, நீங்க நல்லவங்க அப்படின்னு அடுத்தவங்களுக்கு ப்ரூஃப் பண்றதுக்காக நிறைய விஷயங்களை இழக்க வேண்டி இருக்குங்க. ஸோ கடைசியில சில பேருக்காக சில விஷயங்களை விட்டு கொடுத்துருப்பீங்க. அவங்க நீங்க விட்டு கொடுத்த விஷயத்த கூட நினைச்சு கூட பார்க்க மாட்டாங்க. கடைசியில நீ எல்லாம் ஒரு ஆளா அப்படிங்கிற மாதிரி நம்மளை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இங்க எல்லாருக்காகவும் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து தான் சில விஷயங்களை நம்ம பெறணும் அப்படின்னா அது தேவையே இல்லை அப்படின்னு முடிவெடுங்க. ஏன்னா இங்க எல்லாரோட வாழ்க்கையும் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா நம்மளோட வாழ்க்கையை மட்டும் நம்ம வாழ்றதே கிடையாது. ஸோ அப்படி ஏன் இதை நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அவங்க அப்படி நினைச்சிருவாங்களோ, ஒருவேளை இவங்க நம்மளை தப்பா நினைச்சிருவாங்களோ அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்தையும் நாம யோசிச்சு 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 நம்மளோட வாழ்க்கைய தொலைச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம் அப்படிங்கிறத என்னைக்கு நீங்க யோசிக்க போறீங்க அப்படிங்கிறதே தெரியலங்க. ஸோ இதுக்கு மேலேயாவது புரிஞ்சுக்கோங்க. யாருக்காகவும் உங்களை நீங்க விட்டு கொடுக்காதீங்க. நல்லவங்கிற பேர் எடுக்கணுங்கிறதுக்காக உங்களோட சுயமரியாதைய தன்மானத்தை இழக்காதீங்க. என்னைக்குமே எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணாதான் நீங்க நல்லவங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அப்படி அந்த பட்டம் நம்மளுக்கு தேவையா அப்படிங்கிறத யோசிச்சு முடிவெடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம தெளிவுபடுத்திக்கணும். இங்க தானா சாத்துற கதவை நம்ம போய் தட்டலாம், தப்பு கிடையாது. ஆனா தெரிஞ்சே சில பேர் நம்ம வேணாம் அப்படின்னு கதவை சாத்திட்டு போறாங்க, இட் மீன்ஸ் நம்மளை அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா அங்க போய் நிக்கவே கூடாதுங்க. அது பெரிய அவமானம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. என்னைக்குமே நிதானத்தை தவற விடுற அந்த இடம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடம் நிச்சயமா சொல்ற வாழ்நாள் முழுவதும் உங்களால திருத்திக்கவே முடியாத அளவுக்கு பெரிய பிழையா போயிடுங்க. ஸோ நம்ம நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, உணர்ச்சி வசப்பட்டு நிதானம் இழந்து சில வார்த்தைகளை விட்டுறது, உணர்ச்சி வசப்பட்டு சில முடிவுகளை எடுத்துறது. ஸோ அதுக்கப்புறமா எத்தனை தடவை நீங்க திருத்திக்க முயற்சி பண்ணாலும் ஸோ கண்டிப்பா உங்களோட முயற்சி வீணாதான் போகும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க கடவுள் நம்மள சில விஷயத்துல கைவிட்டுட்டாருப்பா, கடவுள்லாம் இங்க இல்லவே இல்லை அப்படின்னு சில நேரம் நம்மளை நினைக்கும் போது நமக்கே மன உளைச்சலா இருக்குங்க. ஸோ கடவுள் என்னத்தான் பண்ணிட்டாரு, கடவுள் ரொம்ப சோதிக்கிறாரு அப்படின்னு சில நேரம் நம்மளுக்கு கடுப்பா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. கடைசியில துரோகிகளை அடையாளம் காட்டுறதே கடவுள் தான் அப்படிங்கிறத நாம மறந்து போயிடுறோம்.
கஷ்டங்கள் வரும்போதும் இக்கட்டான சூழ்நிலைகள் வரும்போதும் கடவுளை நொந்துக்குவோம். ஸோ என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு வாழ்க்கை மேலேயே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு வந்துடும். ஆனா நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க நம்புற அந்த கடவுள் தான் உங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு அடையாளப்படுத்துறதுக்காக உங்களுக்கு இக்கட்டான சூழ்நிலைகளை உண்டு பண்ணியிருக்கார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வாழ்க்கையில சில விஷயங்களுக்காக நீங்க வருத்தப்படவே மாட்டீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சில இடத்துல அடிமையா வாழ்றதை விட எதுவுமே வேணாம் அப்படின்னு திமிரா இருந்து பாருங்க. வாழ்க்கை உங்களுக்கு ஒரு சுயமரியாதையும் ஒரு ஒரு கெத்தான ஒரு அனுபவத்தை கொடுக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க ஒருத்தரை பத்தி புறம் பேசும்போது அவன்லாம் தெரியாதா, அவனை பத்தி அப்படி இப்படின்னு சில பேர்கிட்ட போய் நம்ம அடுத்தவங்களை பத்தி சொல்லும்போது அதை கேட்டுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த ஒரு பர்சன் என்ன நினைப்பாங்கன்னா, அடுத்தவங்களை பத்தி நாம அவங்க கிட்ட புறம் பேசுறத மட்டும் நினைக்க மாட்டாங்க, நம்மளை பத்தியும் அவங்க எடை போட்டு பார்ப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு சொல்ற, யாரை பத்தியும் அனாவசியமா யார்கிட்டையும் போய் புறம் பேசி வார்த்தைகளை விட்டுடாதீங்க. ஸோ அது கடைசியில வாழ்க்கை முழுக்க மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுரும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சில விஷயத்த ஆராய்ஞ்சு மனசை என்னைக்குமே சரிப்படுத்திட்டு நம்ம வந்து வாழ்க்கைய கொண்டு போகணும். எல்லாத்தையும் நம்ம வந்து சரி பண்ணிடணும். ஒவ்வொரு காயத்துக்கும் நம்ம நியாயம் தேடித்தான் நம்ம வாழ்க்கையில நிம்மதி கிடைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணீங்கன்னா, இங்கெல்லாம் அப்படிப்பட்ட நிம்மதியே கிடைக்கவே கிடைக்காதுங்க. சில பேர் இருக்காங்க. ஸோ நல்லா சொல்றேங்க, அனுபவ ரீதியா சொல்றேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு தப்புக்கும் தெரிஞ்சு நடக்குதோ தெரியாத நடக்குதோ எல்லா விஷயத்துக்கும் அது அடி வரைக்கும் ஆராய்ஞ்சு அது வேர் வரைக்கும் தேடி அதோடைய பிரச்சனையை கிள்ளி எரிஞ்சிடணும்பா. அப்பதான் வாழ்க்கை வந்து நம்மளுக்கு நிம்மதியா இருக்கும்னு நினைச்சு முட்டாள்தனமா சிந்திக்கிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா, அந்த சில பிரச்சனைகளை நம்ம பேசாம அமைதியா விட்டுட்டா அது ஆட்டோமேட்டிக்கா சரியா போயிடுங்க. தெரியாம சில விஷயங்கள் நடந்திருக்கலாம். ஸோ அதை நோண்டி நோண்டி நாமளே பெருசுப்படுத்தணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்காதுங்க. ஸோ அதான் சொல்றேனே, ஒவ்வொரு காயத்துக்கும் நம்ம நியாயம் தேடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வாழ்க்கையில நிம்மதியை தொலைச்சிட்டு நிக்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அந்தந்த பிரச்சனையை அப்படியே விடுங்க. அது கண்டிப்பா சொல்றேன் சரியாயிடும். காலம் உங்களுக்கு மாற்றி விட்டுரும். அப்படி இல்லையா உங்களுக்கு சில விஷயங்களை பழக்கி விட்டுரும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், மனசு நிம்மதியாவே இருக்க முடியாதுங்க. மனுஷங்களால நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. ஒரே விஷயத்த நினைச்சு 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 டிப்ரெஷன் ஆகி வாழ்க்கை அது எங்கேயோ கொண்டு வந்து விட்டுருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னைக்குமே அன்புக்கான பாடத்தை நாய்கள் கிட்ட கத்துக்கணுங்க. ஸோ யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்களேன். ஸோ அன்பா நாய்க்கு ஒரே ஒரு பிஸ்கெட் போட்டு பாருங்க, நம்ம பின்னால வாள் ஆட்டிட்டு வந்து நிற்கும். ஸோ அதனால தான் சொல்றேன், அன்புக்கான பாடத்தை நாய்கள் கிட்ட கத்துக்கோங்க. ஆனா துரோகத்துக்கான பாடத்தை மனுஷங்க கிட்ட கத்துக்கோங்க. நீ எவ்வளோ பெரிய உதவியே செஞ்சிருந்தாலும் கடைசியில நீ எல்லாம் பெருசா செஞ்சு கிழிச்சிட்டு அப்படின்னு நம்மளை பார்த்து ஏளனமா ஒரு கேள்வி கேட்பாங்க பாத்தீங்களா. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், துரோகத்துக்கான பாடத்தை மனுஷங்க கிட்ட கத்துக்கோங்கன்னு. என்னைக்குமே ஒரு பெண் இருக்கா பாத்தீங்களா, சாதாரணமான ஒரு மனுஷ பிறவிலேயே இந்த பெண்கள் அப்படிங்கிற ஒரு இந்த பெண்களை மாதிரி சிறந்த மருந்தும் கிடையாது. அதே மாதிரி ஒரு பெண்ணினுடைய நிராகரிப்பு போல சிறந்த தண்டனையும் கிடையாதுங்க. கொடூரமான தண்டனை அப்படின்னா, ஒரு பெண் ரொம்ப நம்ம வந்து அவங்க மேல பாசம் வச்சுட்டோம் அப்படின்னா, அவங்க நிராகரிச்சாங்க அப்படின்னா அவங்களால நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அது வந்து பொதுவாகவே பெண்கள் கிட்ட அதிகமா நிறைய ஆண்கள் அனுபவிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட அனுபவ ரீதியான உண்மை இருக்கு அப்படின்னா மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணுங்க. என்னைக்குமே ஒருத்தர் உங்களுக்காக ஒதுக்குற அந்த நேரத்தை வச்சே அவங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கலாங்க. சில பேர் இருப்பாங்க, நீங்க என்னதான் போய் அவங்க கிட்ட பேசினாலும் ஸோ பெருசா எனக்கு டைம் இல்லப்பா, நான் அப்புறமா பேசுறேன் அப்படின்னு உங்களை அவாய்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. இன்னும் சில பேர் இருப்பாங்க, உங்களுக்காக நேரம் ஒதுக்கி செலவு பண்ணி உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு அப்படின்னு உங்க பிரச்சனையா இருந்தாலும் சரி, உங்க சந்தோஷத்தையா இருந்தாலும் சரி, நேரம் ஒதுக்கி கேட்குறாங்க பாத்தீங்களா. அப்படிப்பட்ட மனுஷங்க உங்களுக்கான பொக்கிஷமான ஒரு கேரக்டர். ஸோ ஒரு பொக்கிஷமான ஒரு புதையல்.
ஸோ அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அப்புறம் நீங்கள் தான் வருத்தப்பட்டு நிற்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்குமே தேவைக்காக பழகிறவங்க கிட்டேயும் தேவைகள் வரும்போது மட்டும் நம்மக்கிட்ட வந்து அப்படியே புகழ்ந்து பேசி நடிக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்டேயும் நம்ம ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப ரொம்ப ஆபத்தான மனுஷங்க. சில பேர் ஒன்றுமே இருக்காதுங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து ஏதாவது அவங்களுக்கான தேவைகள் இருக்கிற பட்சத்தில் நம்மக்கிட்ட பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லைனா கூட வந்து வழிஞ்சு வழிஞ்சு பேசுவாங்க. தேவைகள் முடிஞ்சு போச்சு அப்படின்னா குப்பை மாதிரி நம்மளை தூக்கி வீசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ பி கேர்ஃபுல். அந்த மாதிரி மனுஷங்க கிட்ட முடிஞ்ச வரைக்கும் ஒட்டாத இருக்கிறது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. என்றைக்குமே மதிக்காதவங்க கிட்ட பணிவை காட்டாதீங்க. அதுவே உங்களோட அடிமைத்தனத்தை அடுத்தவங்க முன்னால் ப்ரொஜெக்ட் பண்ணும். அதே மாதிரி மதிக்கிறவங்க கிட்ட உங்களோட கோவத்தை காட்டாதீங்க. அதுவே உங்களோட அதிகாரத்தை அடுத்தவங்க கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. சில நேரத்தில் உங்களை தாழ்த்தி பேசுகிறவங்கள அப்படியே விட்டுடுங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன், அவங்களால செய்ய முடிஞ்ச காரியம் அது ஒன்று தான். உங்களை பற்றி தவறான விமர்சனம் பண்ணுறது, தரக்குறைவாக பேசுறது. நல்ல மனுஷங்க என்றைக்குமே ஒருத்தவங்களை தவறாக பேசவோ தவறாக எடை போடவோ அடுத்தவங்க முன்னால் தவறாக விமர்சிக்கவோ மாட்டவே மாட்டாங்க. ஸோ நல்ல மனுஷங்களோட பார்வைக்கு என்றைக்குமே அடுத்தவங்களை தரம் தாழ்த்தி பேசணுங்கிற எண்ணம் கூட வராது. சில பேர் உங்களை தரம் தாழ்த்தி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க நல்ல மனுஷங்களே கிடையாது அப்படிங்கிறத விட்டுட்டு உங்கள் வேலையை நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருங்க. என்றைக்குமே உதாசீனம் செய்யப்படுற இடத்துல நீங்கள் கிடையாது. உங்களோட செருப்பை கூட கழட்டி விடாதீங்க. உங்களோட நிழல் கூட அந்த இடத்துல நிற்கவே கூடாதுங்க. ஸோ ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. என்னதான் பாசமாக இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளை சில இடத்துல சில பேர் முன்னால் உதாசீனப்படுத்திட்டாங்கன்னா அந்த காயம் நம்ம மனசுல இருந்து ஆறவே ஆறாதுங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னடா நம்மளை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்களே அப்படின்னு நினைக்க வருத்தமாக தான் இருக்கும். ஸோ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. உண்மையான அன்பு பாசம் இருக்கிறவங்க எந்த இடத்துலையும் உங்களை காயப்படுத்தவோ யார் முன்னாலையும் உதாசீனப்படுத்தவோ மாட்டாங்க. சில பேர் அப்படி செய்கிறாங்க, அடுத்தவங்க முன்னால் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுக்கான உறவே கிடையாது அப்படிங்கிறத முடிஞ்ச வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருந்து விலகி வர்றது தான் உங்களோட வாழ்க்கைக்கு நல்லதுங்க. ஸோ இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.